Hello friends, welcome back to our channel Smart Stitch. இது நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸோட 9வது கிளாஸ். ஏற்கனவே ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு ரொம்பவே சூப்பராக ரெக்கார்ட் ஒர்க்குக்கான ட்ரேசிங் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். அந்த ட்ரேசிங் பண்ணதை நம்ம எப்படி அதில் நம்மளோட டிசைனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறத வச்சு உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற கிரிட்டிக்கல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். வளைவுகளில் என்ன பண்ணணும், கார்னர்ஸில் என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், எண்டிங் நாட் போடும்போது என்ன பண்ணணும், எல்லாமே நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் கிளியராக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நீங்களும் ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிசைன், எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். அந்த டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட ரெக்கார்ட் ஒர்க். இந்த ரெக்கார்ட் ஒர்க் எல்லா கிளாஸ்க்குமே பண்ண வேண்டியது இருக்கும். இப்போது செயின் ஸ்டிச்சுக்கான ரெக்கார்ட் ஒர்க்காக நான் இதை பண்ணி காட்டுறேன். எல்லா ரெக்கார்ட் ஒர்க்குமே நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். எதுலையாவது உங்களுக்கு வரல, டவுட் இருக்குது அப்படின்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. இதில் அந்த கார்னரில் கரெக்டாக கார்னர் ஷேப் வர்ற மாதிரி நான் டேன் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு என்ன தேவைன்னா, நிறைய பேருக்கு கார்னர் வராது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராகவே பண்ணிகிட்ருக்கீங்க. கார்னர் வரலன்னா குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. அதுக்கப்புறமா எந்த டைரெக்ஷனில் டேன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு டேன் பண்ணுங்கள். சூப்பராக டேன் ஆகும். அதே மாதிரி முடிக்கிற இடத்துல இந்த மாதிரி கேப் விட்டு முடிக்கக்கூடாது. எதில் உங்களுக்கு முடியுதோ அந்த இடத்துல முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேப் வரும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயினில் போய் நாட்டு போடுங்க. செயினுக்கு உள்ளே போய் முடிங்க. அப்படின்னா சூப்பராக முடியும். அதே மாதிரி இது வரைக்கும் நான் எந்த ஒரு நாட்டும் போடலை. கண்டினியூவஸாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் டிசைன் இருந்துச்சு. ஸோ கண்டினியூவஸாக ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். ஷார்ப்னஸ், டர்னிங் எல்லா இடத்துலையும் குட்டி குட்டி செயின் போடுங்க. டிசைனில் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக குட்டி செயின் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இனி வர்ற அந்த இடத்துல, இந்த டிசைன் முடிகிற இடத்துல கண்டிப்பாக நாட்டு போடணும். நாட்டு போடும்போது நல்லா குட்டியாக நாட் போட ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நாட் போட உங்களுக்கு வரல அப்படின்னா நாட்டையே திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 10 செயின் போடுங்க, ஒரு நாட் போடுங்க, 10 செயின் போடுங்க, நாட் போடுங்க. அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். நாட்டு மேலே கொஞ்சம் எக்ஸஸாக உங்களுக்கு த்ரெட் இருந்துச்சுன்னா அதை கீழே இழுத்து விட்டுடலாம். இப்போது முடிய போகுது இந்த டிசைன் முடிகிற இடத்துல அதுக்கப்புறமா இருக்கிற செயின், அந்த செயினுக்குள்ளே போய் நாட்டு போட்டு எடுங்க. நாட்டு போட்டு எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்தோம் ட்ரை பண்ணலாம். அப்படியே வச்சுட்டே உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். நான் இப்போ கட் பண்ணலை, அதே த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணுறேன். டபுளாக உங்களுக்கு தேவை நூல் அப்படின்னா பாபினில் ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். பாபினில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். டபுளாக ஸ்டாண்ட்ஸ் கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஃப்ளார் டிசைன் வர்ற இடத்துல நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுங்க. எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணணும், எந்த இடத்துல நாட் பண்ணணும் அப்படின்ட்டு. நான் இப்போது இந்த பெட்டல் தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். திரும்ப இதுக்கு ஆப்போசிட் உள்ளதை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுங்கள். எந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கொஞ்சம் கம்மியாக வர்ற மாதிரி பாருங்கள். நாட்டு இருக்கிற இடம் கொஞ்சம் பிசுறு தெரியும் இல்லையா, அதனால் நாட்டு கம்மியாக எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுங்கள். நாட்டு வர்ற இடத்துல கண்டிப்பாக நாட்டு போட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனில் இந்த ஃப்ளாருக்கு நான் 2 இடத்துல நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பெட்டல் ரெடி பண்ணிட்டேன். செகண்டு அப்படி கண்டினியூவாக எந்த பெட்டலை பண்ண முடியும்னு பாருங்கள். நடுவில் இருக்க பெட்டலையும் எண்டிங்கில் இருக்க பெட்டலையும், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டலையும் பண்ணலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இப்போ லாஸ்ட் பெட்டலை தான் பண்ண போகிறேன். நீங்கள் நாட்டு போடுறது பிரச்சனையே இல்லை. எத்தனை நாட்டு வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் நாட்டு போட்டதுக்கான அடையாளம் உங்களோட ஒர்க்கில் தெரியாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நீட்டாக நாட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். கார்னரில் கண்டிப்பாக குட்டி செயின் போட்டு ட்ரை பண்ணுங்கள்.
இப்போ 2 பெட்டல் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். அப்படியே கண்டினியூ பண்ணி இன்னும் ஒரே ஒரு பெட்டல் பண்ணலாம். நடுவில் இருக்கிறது எல்லா பெட்டலை விட நடுவில் இருக்கிற பெட்டலை இப்போ கண்டினியூ பண்ணிடலாம். நான் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். எந்த டிசைனையுமே நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிக்கணும். முடிச்சுட்டு அடுத்தால இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த 3 பெட்டல் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா கண்டிப்பாக நாட் போட்டால் மட்டும்தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 பெட்டலையும் முடிச்சதுக்கப்புறம் நாட்டு போட்டுடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே நாட்டு போடும்போது பக்கத்தில் இருக்கிற செயினுக்கு உள்பக்கமாக போய் நாட்டு போடுங்க. அப்படின்னா தான் நம்மளோட ஸ்டிச்சு கண்டினியூஸாக இருந்த மாதிரி இருக்கும். நாட்டு போட்டு அதுக்கப்புறமா 2 குட்டி பெட்டலையுமே தனித்தனியாக தான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நாட் போட்டாச்சு. த்ரெட்டை கட் பண்ண வேண்டாம். கீழே இருக்கிற த்ரெட்டை அப்படியே எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணும்போதுமே எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அது பக்கத்தில் இருக்கிற செயினுக்கு உள்பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பெட்டலையும் முடிக்கும்போது எந்த செயின் பக்கம் முடிக்கிறோமோ அந்த செயினுக்கு உள்பக்கமாக போய் நாட்டு போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பெட்டலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஒர்க் ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே இந்த மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ண பாருங்கள். எவ்வளோ நீட்டாக பண்ணுறோமோ அதுக்கேற்றால் தான் நம்மளோட ஒர்க்குக்கு நம்ம சார்ஜ் பண்ண முடியும். நிறைய பேர் ஆரி படிச்சிருக்காங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேர் பண்ணுறதுல ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்காது. நம்ம பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டார்டிங்லேருந்தே நீட்டாக பண்ணுங்கள். ஒரு பூவை நம்ம ரெடி பண்ணிட்டோம். செகண்ட் இருக்கிற ஃப்ளாரையும் அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பண்ணலாம். சென்டர் இருக்க பெட்டல் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நாட் பண்ணிவிட்டு திரும்ப ரைட் சைட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. லீஃபும் அதே மாதிரி பிளான் பண்ணியே பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லவே முடியாது. உங்களுக்கு எப்படி வசதியாக தோணுது அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிட்டுருங்க. இன்னொரு பெட்டலையும் நான் பண்ணிவிட்டேன். இன்னொரு ஃப்ளாரையும் முடிச்சிட்டேன். இதை பண்ணுறத நீங்கள் பாருங்கள் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு ஒரு லீஃப் மட்டும் தனியாக இருக்குது இல்லையா, அந்த லீஃபை தான் நான் கண்டினியூ பண்ணுறேன். அந்த லீஃபை முடித்து அதுக்கப்புறமா ஃப்ளாருக்கு போகலான்னு. நீங்கள் ஃப்ளாரை முடிச்சுட்டு இந்த லீஃபை கூட கண்டினியூ பண்ணலாம். எத்தனை முறை வேணாலும் நாட் போட்டுக்கலாம். ஆனால் நாட்டு போட்டதுக்கான அடையாளம் உங்களுக்கு மேலே தெரியக்கூடாது. நான் இப்போ ஸ்டிச் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நாட்டு போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எந்த இடத்துலையும் நாட்டு போட்டதுக்கான அடையாளம் தெரியலை. இந்த செயின் ஸ்டிச் நீங்கள் பண்ணும்போது இதில் ஒரு 80% அதிகபட்சமாக சில்க் த்ரெட் வச்சு பண்ணுங்கள். ஏதாவது குட்டி ஒர்க்கு, குட்டி லீஃப் அப்படிப்பட்ட தேவைக்கு மட்டும் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி ரெடி பண்ணுங்கள். இது உங்களோட ஃபஸ்ட் ரெக்கார்டு. செகண்ட் ரெக்கார்டு என்னென்னா செயின் ஸ்டிச், டபுள் செயின் ஸ்டிச். அந்த டபுள் செயின் ஸ்டிச்சில் இதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பிக்சரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி செகண்ட் ரெக்கார்டு ஒர்க் பண்ணுங்கள். தேர்ட் ரெக்கார்டு ஒர்க் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். அது என்னென்னா பேக் செயின் ஸ்டிச். அது பெருசாக ஒரு டிசைன், ஒரு நெக் டிசைன் போட்டு அதில் பண்ணுறது தான் தேர்ட் ரெக்கார்டு ஒர்க். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணிட்டீங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் அதை ரொம்ப குட்டியாக பண்ணியிருந்தீங்க. நீங்கள் அந்த ஒர்க்கை மறுபடியும் ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ஒரு நெக் டிசைன் அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த குட்டியாக இருக்கிற அந்த லீஃபை நம்ம ஃபினிஷ் பண்ணி கூட போயிருந்துருக்கலாம். நான் ஃபினிஷ் பண்ணலை. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த பெட்டலையும் சென்டரையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுங்கள். சின்னதாக உங்களுக்கு ஒரு மிஸ்டேக் வந்துட்டு அப்படின்னா ஆரம்பத்திலே ஒரு 2 செயின் ஸ்டிச் போட்டதோடய உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே அந்த 2 செயினையும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு சின்ன மிஸ்டேக்காக தான் தெரியும். நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு இது சின்ன மிஸ்டேக் தானே அப்படின்னு சொல்லி ஃபுல் ஒர்க்கையும் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அந்த ஒரு இடம் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக தெரியும். அதில் இருக்க மிஸ்டேக் ரொம்ப கிளியராக பார்க்குறதுக்கு தெரியும். ஸோ மிஸ்டேக்கை உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணுங்கள். எந்த விஷயத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணால் தான் அதில் ஒரு பர்ஃபெக்டாக நம்மளால் வர முடியும். இந்த இடத்துல நான் நாட் போட்டு எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஸ்டார்ட் பண்ணும்போதும் பக்கத்தில் இருக்கிற செயினுக்கு உள்பக்கமாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிக்கும் போதும் எந்த இடத்துல முடிக்க போகிறீங்களோ அது பக்கத்தில் இருக்க செயினுக்கு உள்பக்கமாக முடிங்க. அப்படின்னா ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் ரெண்டுமே வித்தியாசமாக தெரியாது. அந்த இடத்துல எந்த கேப்பும் இருக்காது. டேனிங்கில் வளைவுகளில் டிசைன் பண்ணும்போது எப்போவுமே குட்டி செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணுங்கள். டேன் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் குட்டியாக ஒரு செயின் போட்டு டேன் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களால் பண்ண முடியும். நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கலர் வச்சே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் விரும்பினா டபுள் கலர் கூட யூஸ் பண்ணுங்கள். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு என்ன பென் யூஸ் பண்ணணுன்னு கேட்டிருந்தீங்க. சாதாரணமாக உங்கள்கிட்ட இருக்க எல்லா பென்னையுமே அல்லது பென்சிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண அந்த பென்னு என்கிட்ட இருந்ததுனால அதை யூஸ் பண்ணேன். அந்த பென்னோட நேம் ஸ்டிக் பென்னு, லக்ஸர் பிராண்டில் உள்ளது. பக்கத்தில் இருந்தால் குட்டியாக இருக்கிற அந்த லீஃபையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பராக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அடியில் இருக்கிற ஒரு லைன் இருக்குது. அந்த ஒரு லைனையும் முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிரும். நாட் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபிங்கரையும் இன்னொரு ஹேண்டையும் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் மோஸ்ட்டாக நாட் பண்ணும்போது ஒரே கையால் நம்ம எந்த கையில் வலது கை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே கையாலே நம்ம பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். டைமும் சேவிங்காக இருக்கும். உங்களுக்கு பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா இன்னொரு கையை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக இருக்கிற அந்த ஸ்டிச்சும் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த ஸ்டிச்சை போடும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஓவர்லாப் ஆகிற மாதிரி போட்டு முடிங்க. நீங்கள் என்ன டிசைன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றால ஸ்டிச் பண்ணுங்கள். சூப்பராக நம்ம செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி சூப்பரான ரெக்கார்ட் ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸும் நீங்களே பண்ணிடலாம். டபுள் செயின் ஸ்டிச் இதே மாதிரி ட்ரேஸ் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் விரும்புகிற டிசைனை ட்ரேஸ் பண்ணி நீங்கள் சூப்பராக ஒர்க் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.